இந்த ஊருக்கு சொந்தக்காரர்கள் உலகெங்கும் வாழ்கின்றார்கள். தம் ஊரிலும் தடம் பதித்தவர்கள் புகலிட மண்ணிலும் தடம் பதித்துள்ளார்கள். இவற்றுக்கெல்லாம் காரணம் அவர்களது கடுமையான உழைப்பு, கல்வி, ஆளுமை, மனித வளமே. இவர்களது இடத்திலிருந்து ஊர்காவல்துறையை தொட்டிட பாதை என்று ஒன்று ஓடிவரும். அதிலே பயணிகள் செல்வார்கள். இது மட்டுமன்றி படகுகளிலும் சிறிய கப்பல், பெரிய கப்பல்களிலும் இவர்கள் பயணம் செய்வது வழக்கமாகும். பொருளாதாரத்தில் கடல் மட்டுமல்ல, பனைமரங்களும், புகையிலை செடிகளும், விவசாயமும், இத்தோடு மனித வளமும். காரை நகர் மக்கள் கல்வியில் சிறந்து விளங்கினர். கலாநிதி ஆ. தியாகராசா மத்திய மகா வித்தியாலயம், கார்நகர் இந்து கல்லூரி போன்ற பெருமைமிக்க பாடசாலைகள் பல தகமைமிக்க ஆசிரியர்களை கொண்டு பல அறிஞர்களை உருவாக்கின. இன்று மாணவர்களின் எண்ணிக்கை கணிசமாக குறைவடைந்த போதிலும் அதற்கு காரணம் போரினால் ஏற்பட்ட இடப்பெயர்வுகள் காரணமாகலாம். பழைய மாணவர் சங்கங்கள் மற்றும் புலம்பெயர் உறவுகளின் நிதி மற்றும் பௌதீக உதவியுடன் பாடசாலைகள் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன், குறிப்பாக கணினி கூடங்கள், நூலகங்கள் என மேம்படுத்தி வருகின்றார்கள். புலம்பெயர்ந்த தமிழர்கள் அதிமுக்கியமாக. காரை நகர் பகுதியில் கடற்தொழிலை நவீனமயப்படுத்தும் நோக்கில் அரசு மற்றும் கூட்டுறவுத்துறையின் ஊடாக சிலோன் ஃபிஷரிய கோஆபரேஷன் ப்ராஜெக்ட் நிறுவனம் மிகச் சிறப்பாக செயற்பட்டது. இயந்திர படகுகள் தயாரிப்பு, மீன்பிடி உபகரணங்கள் விநியோகம், வலை தொழிற்சாலைகள் மற்றும் மீன்பிடி பயிற்சி பிரிவுகள் மூலம் காரைநகர் பகுதி மீனவ மக்களுக்கு இது ஒரு பொருளாதார முதுகெலும்பாக திகழ்ந்தது. பல நூற்றுக்கணக்கானோருக்கு நேரடி தொழிலும் வேலை வாய்ப்பும் கிடைத்தது. இன்று காலப்போக்கில் ஏற்பட்ட சூழல் மற்றும் பொருளாதார மாற்றங்களால் சிலோன் நிறுவனத்தின் நடவடிக்கைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டு முடங்கின. தற்போதைய பழைய சிலோன் கட்டடத் தொகுதிகள் மற்றும் அதன் ஞாபகார்த்தங்கள் மட்டுமே எஞ்சியுள்ளன. இன்று கடல் தொழில் வியாபாரம் தனிநபர் நவீனமயப்படுத்தப்பட்டதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அதேபோன்று சிலோன் அன்று போல் மீண்டும் தனது வியாபார தளத்தை, அதாவது போட் தயாரிப்பு, படகுகள் தயாரிப்பு, இயந்திர படகுகள் தயாரிப்பு என்பன தயாரிப்போடு மட்டும் நின்றாது, அது விற்பனை தளமாக மீண்டும் தான் உருவெடுத்து வளர்கின்றது என்பதும் உண்மையாகும். இப்போ கடை பொருசல் ஏரியா பெரிய சென்ட்ரல் பொருசல்கள் கடையால் பழைய பேருந்து நிலையம் தற்போது கடற்படைகளுக்குரியது. சீனோரிலிருந்து கிட்டத்தட்ட 250 மீட்டர்லேயே அமைந்திருக்கின்றது இந்த பிள்ளையார் கோவில். இது ஏற்கனவே பிரமாண்டமாகத்தான் இருந்த கோயில். இருப்பினும் இதை புனருத்தாரணம் செய்யும் நோக்கில் இப்போது புதிதாக பல கற்களை ஊடாக அமைத்து புதிய முறையிலே இங்கே
வேலை திட்டங்கள் நடைபெறுவது இங்கு குறிப்பிடத்தக்கதாகும். வீடாக இருந்து காடாக மாறி என்று தெரிவிக்கப்பட்டது. இது கார்நகரில் இருக்கின்ற நிலையம். இதெல்லாம் கொஞ்சம் புல்லாக இருந்தது. ஆட்கள் இவ்விடமானது பார்வையாளர்களை ஈர்க்கும் வகையிலும் நேவி ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஹவுஸ் இந்த நேவி உணவகத்தில் சிறந்த முறைகளில் உணவுகள் பரிமாறுவது, வரவேற்பது என்பதோடு அனைத்து வசதிகளும் உண்டு. காரைநகர் வாழ் மக்கள் தம் ஊர் சிறந்த முறையில் இருக்க வேண்டும், ஒழுக்க சீலர்களாக சில கட்டுப்பாட்டுகளுடன் இருக்க வேண்டும் என அவர்கள் மதுபான கடைகளை அல்லது பார் என்று அழைக்கலாம், அதனை திறக்க விடாது பெருமளவு போராடி அதனை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள் என்பதும் இங்கே திண்ணமாகும். இந்த உணவகத்துக்கான தனிப்பட ஒரு பெயர் இருந்தாலும் இதனை நேவி ரெஸ்டாரண்ட் ஹோட்டல் என அழைப்பது தான் வழக்கம். உல்லாச பயணிகளை மிகவும் கவர்ந்துள்ளது. அது மட்டுமல்ல, பணம் படைத்தவர்களும் இங்கு உணவுட்கொள்ள விரும்பி வருவதும் உண்டு. பதினாறாம் நூற்றாண்டு வருகை தந்த ஒல்லாந்தர்களது கோட்டை இதோ. இதுவும் நவீனமயப்படுத்தப்பட்டு என்று உல்லாச பயணிகளுக்கான ஹோட்டலாக இயங்கி வருவதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அன்று ஒல்லாந்தர் காலத்து ஹமன் ஹீல் ஃபார் பாதுகாப்பு அரணாக விளங்கியது. அதாவது ஹமன் ஃபீல் கோட்டை பாதுகாப்பு அரண் என்று கடற்படை கட்டுப்பாட்டில் உள்ள இப்பகுதியில் சுற்றுலா பயணிகளுக்காக நேவி விடுதி மற்றும் உணவகங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இன்னும் சிறு தொலைவில் கெசரோனா பீச் கடற்கரையும் இருக்கின்றது சுற்றுலா பயணிகளுக்காக.
தூய்மையில் கவனம் எடுக்கப்படும் இவ்விடம். அது மட்டுமல்ல, எந்தெந்த பொருட்கள் எறியப்பட வேண்டும் என கவனத்தில் கொள்கின்றார்கள். இவை வேற எங்குமல்ல, காரி நகரில் இருக்கின்ற நேவிகளால் கடல் படையால் உருவாக்கப்பட்ட ரெஸ்டாரண்ட் பகுதிகளில் உல்லாச பயணிகள் நிச்சயமாக வருகை தந்து கழித்து வரும் இவ்விடத்தில் எந்த பாலம் சொன்னீங்க? இந்த பாலங்கள் ஓகே. இந்த மெயின் ரோடு இருக்குல்ல, இது கடலை இருபுறமும் கடல் உள்ள இடத்துல இந்த பாலம் அமைச்சிருக்கிறோம். அமைச்சது பிறகு இது வந்து காரை நகரானது, காரை தீபாக அப்படிங்களா? எந்த இடம் இது? சரியான இடம் இது? இது காரதீவு. காரதீவில் எந்த சின்ன சின்ன பேர்கள் இல்லையோ? கலந்தல இது புன்னால பாலம் சொல்லுவோம். புன்னால பாலம். புன்னால பாலம், கார்னார் பாலம் சொல்லலாம். கார்னார் பாலம் சொல்லுவோம். கடல்கள் ஒன்றும் இல்லை பத்திட்டு இல்லையே. கடல் இதில் ஒன்றும் கடல் ஒன்று இந்த பக்கம் கிடைக்கவே கடல். இப்போ பத்தி வெயிலுக்கு பத்தி போச்சு. அப்படியா? ஆனால் இது சிறு கடல். அது சிறு கடல் என்ன? புன்னாலை பாலம் அல்லது கார்நகர் பாலம் என்று அழைக்கப்படும் இந்த இடம். என்ன கோயில்? புன்னால கிருஷ்ணன் கோயில். அதில் தெரியுதா? இதான் என்ன விஷயம்? கார்நகர் எல்லை முடிவடைகின்றது. யாழ்ப்பாணத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த இந்த வேளையில் மூளாய் வைத்தியசாலையை பார்த்துவிட்டோம். அங்கே ஒரு வரலாறு இருக்கின்றது. 1953ஆம் ஆண்டு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நாடகத்திற்காக வந்தவர் இந்த வைத்தியசாலைக்கு வந்தார். 1930களில் மருத்துவர் கே கனகராஜர் அவர்களால் உருவாக்கப்பட்டது இந்த மருத்துவமனை. தென்கிழக்காசியாவின் முதல் கூட்டுறவு மருத்துவமனை எனலாம். 2023 நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மகன் மூத்த மகன் ராம்குமார் இங்கு வருகை தந்து சிவாஜி கணேசனை நினைவூட்டி சென்றதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. நாம் வாழ்ந்த வாழ்வை மீட்டி பார்ப்பதும் எமது பண்பாட்டு விழுமியங்களை கூறுவதும் த மணி. இணைந்து கொள்ளுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.